மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தன் வயலில் நல்ல விதைகளை விதைக்கிறார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவர் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார்கள். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் ஓடி சென்று, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்துக் கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையை நீங்கள் புடுங்கிவிடக்கூடும். அறுவடை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்பவரிடம் முதலில் களைகளை பறித்துக் கொண்டு வந்து எரிப்பதற்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்று சொன்னார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை விட சிறிய ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைக்கிறார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும். அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இந்த கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்றார். அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமையும், பெண்ணொருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரைக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பாயிற்று. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவையெல்லாம் இயேசு தம் மக்களுக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் அன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோன்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன்பின் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்து தம் சீடர்களிடம் இந்த உவமையின் விளக்கங்களை சொன்னார். வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்று சீடர்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகள் விதைப்பவர் மானிட மகன். வயல் இந்த உலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு நாள். அறுவடை செய்வோர் வானதூதர். இவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவோர்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நெறி கட்டோரையும் ஒன்று சேர்த்தார். பின்பு அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவி உள்ளவர் கேட்கட்டும் என்று இயேசு சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.